பார்த்தவங்க எல்லாருமே இது ரொம்ப ஒரு வாழ்வியலான படம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல படம் எடுத்திருக்கீங்க. அதுதான் ஒரு காமன் கனெக்டாக இருந்தது. சார் நீங்கள் ஏதோ ஆக்டிங் கிளாஸ் போயிருக்கீங்களா, ஆக்டிங் ஸ்கூல் போயிருக்கீங்களான்னு. அப்புறம் சொன்னால் இல்லைங்க, ஆக்டிங் ஸ்கூல்லாம் போனதில்லை, இப்போ நான் வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்டில் தான் இருக்கேன். இவர் தான் எனக்கு இன்ஸ்டிடியூஷனே, இவர் தான் செல்வா சார் தான் இன்ஸ்டிடியூஷனே. டெய்லி அவர் கூட இருக்கிறதே ஒரு லேர்னிங் தான். ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்லிட்டே இருப்பேன், ஒரு நாள் இந்த ஸ்கிரீன்ல வந்து நான் ஒரு டீ ஆத்துற சீன்லயாவது நான் வந்துருவேன், ஐ வில் சேலஞ்ச் யூ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். அண்ட் ஸோ அதே மாதிரியே எனக்கு ஃபர்ஸ்ட் கிடாரியில வந்து சசிகுமார் சார் கூப்பிட்டு ஸோ நான் ஒரு தீவிரமான ரஜினி சார் ஃபேன் ஆக்சுவலி. ஸோ ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போதே ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தாக்க, ஸ்கூல்ல வந்து எங்க அப்பா, ஏன்னா அப்போ ரஜினி சார் படம்லாம் வந்ததுன்னா அந்த நேம்ஸ் எல்லாம் கேரக்டர் நேம்ஸ் பாபுன்னு இருக்கும், கோபுன்னு இருக்கும், இல்ல ராமு இல்ல ரமேஷ், இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து இதுல ஏதாவது ஒரு படம் இது பேர் வைக்கணும், போக்கிரி ராஜா அந்த படம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக நாங்க 2 பேரும் ஆவலா காத்துட்டு இருக்கோம். மனிதன் தெய்வம் ஆகலாம் சூப்பரான மூவி, நீங்க தான் ப்ரொடியூசர், ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆஸ் அ ப்ரொடியூசர் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? இல்லை ரியலி ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கோம், ஒரு நல்ல கருத்துள்ள படத்தை வந்து நம்ம மக்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி. அண்ட் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸும் அந்த ரிவ்யூஸும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, அண்ட் நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம் சார், நிறைய பேர் ஒரு நல்ல ரிவ்யூ வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாலலாம். ஸோ ஒரு செலிபிரிட்டிஸ் இந்த உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படி வந்ததுலேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிவ்யூனா யாரை சார் சொல்வீங்க? பார்த்தவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் இது ஒரு மாதிரி மிகைப்படுத்துற மாதிரி கூட இருக்கலாம். யூஸ்வலா பார்த்தா ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ சொல்லுவாங்க, இல்ல இந்த இடத்துல இப்படி பண்ணிருக்கலாம், இந்த படத்துல இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பார்த்தவங்க எல்லாருமே இது ரொம்ப ஒரு வாழ்வியலான படம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல படம் எடுத்திருக்கீங்க. அதுதான் ஒரு காமன் கனெக்டாக இருந்தது. ப்ளஸ் மகிழ் திருமேனி சார் வந்திருந்தார் ஆக்சுவலி ஃபார் ஒரு ஷோக்கு ப்ரிவியூ ஷோ போட்டு காமிச்சோம் அவர். ஸோ ஹி வாஸ் வெரி ஹாப்பி. ஒரு பெரிய விஷயத்த ரொம்ப சிம்பிளான ஒரு மனிதர்களோட வாழ்க்கையை ரொம்ப யதார்த்தமா காமிச்சிருக்கீங்க அப்படின்னு அவரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஓகே, ஆக்சுவலா நீங்க ப்ரொடியூசர் மட்டும் இல்ல, இந்த படத்துல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் நடிக்கவும் செஞ்சிருக்கீங்க. பட் எங்க 2 பேருக்கும் ஒரே ஷாக்கு, ஒரே கன்ஃபியூஷன். அவர்தான் இவரான, அதுல அவ்வளவு வயசான ஒரு கேரக்டர் சுத்தமா தெரியல, நீங்க அவரு டோட்டலி டிஃப்ரெண்ட்னு நினைச்சோம். சோ எப்படி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு? ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஓகே நடிக்கணும்னு ஒரு பேஷன் இருக்கு, பட் இது படமா வரும்போது அந்த கேரக்டர்ஸ் அது சரியா உட்கார்ந்தாதான் அந்த எலிவேட் ஆகும். ஆக்சுவலா நீங்க நடிக்கணும் தான் ப்ரொடியூஸ் பண்ணீங்க, கரெக்ட்டா? எனக்கு நடிக்கணும்னு இருக்கு, பட் நான் நடிக்கணும்னு ப்ரொடியூஸ் பண்ண, என்ன முன்னாடி நிறுத்தணும்னு வச்சிருந்தா நான் ஹீரோவா பண்ணிருப்பேன். பட் தட் இஸ் நாட் மை விஷ். எனக்கு ஒரு ஓகே இந்த படம் வந்தது, இது ஒரு டீமா வந்து எல்லாருக்குமே ஒரு எலிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். ஸோ அப்போ நான் டைரக்டர் கேட்டேன், எனக்கு ஏதோ ஒரு கேரக்டர் ஏதாவது ஃபிட் ஆச்சுன்னா சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்ட்டு. அவரும் வந்து என்ன ஒரு மாதிரி இந்த லுக்லயே தான் பார்த்துருக்காரு, ஒரு மாதிரி கிளீன் ஷேவ், ஒரு மாதிரி கார்பரேட், இந்த லுக்ல தான் என்ன பார்த்துருக்காரு. அப்புறம் நான் அந்த ஸ்டோரி எனக்கு தெரியும், அதனால நான் என்ன பண்ணேன், ஒரு 2 months ஐ ஸ்டார்டட் க்ரோயிங் மை பியர்ட். அந்த ஒரு கெட்டப் வந்து நான் கொண்டு வந்துட்டேன். ஒரு மாதிரி அது கொண்டு வந்தோன்னே அவர் கொஞ்ச நாள் பார்க்கல, ஒரு மோர் தென் ஒரு 1 month அவரை பார்க்காம சடனா பார்க்கும்போது அவர் பார்த்துட்டு ஹி காட் ஸ்டன்ட் ஆக்சுவலி. தென் he said இல்லை இந்த ரோல் நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. தென் ஃப்ரம் தேர் ஃபர்தர் அந்த பாடி லாங்குவேஜ் ஒரு இதுல நொங்கு வியாபாரியா பண்ணியிருப்போம் செல்வராகவன் சார் கூட. ஸோ அப்போ ஒரு இளநீ விற்கிறவங்க, ஒரு நொங்கு விற்கிறாங்க, ஸோ அவங்களுடைய மேனரிசம்ஸ், அவங்க எப்படி பேசுறாங்க, அவங்களோட எப்படி அந்த வயசுல இருக்கிறவங்க எப்படி வாக் பண்றாங்க, ஸோ அதெல்லாமே கொஞ்சம் எடுத்துட்டு அது அப்படியே அடாப்ட் ஆயிட்டோம். அண்ட் இந்த படத்துல வந்துட்டு இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னா கௌசல்யா மேம் வந்துட்டு உங்களுக்கு பேரா நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுங்க, அவங்க கூட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆமா, இப்போ கௌசல்யா மேம் எடுத்துட்டா எல்லாருக்குமே தெரியும், எல்லா பெரிய ஹீரோஸ் கூட எல்லாம் நடிச்சிருக்காங்க. அண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் கம்பேக் மாதிரி அவங்க ரொம்ப விரும்பி பண்ண ரோல் இது ஆக்சுவலி. அவங்களுக்கு ஸ்டோரி சொன்னோன்னே அவங்கள பத்தி சொல்லணும்னா பயங்கர ப்ரொஃபஷனல். அதாவது இப்போ அவங்களுடைய லெவலுக்கு ஷீ கேன் ரிஜெக்ட் கூட பண்ணிருக்கலாம், யாரு இவங்களுக்கு பேரா, ஓகே இவங்க புதுசா இருக்காங்களே இது, அந்த மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். பட் அவங்க ஸ்டோரி பார்த்தாங்க, அவங்க ஸ்டோரி கேட்டுட்டு பயங்கர ப்ரொஃபஷனல். அண்ட் இப்போ அப்போ ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு பிளாக் இருக்கும், ஒரு நாங்கள் எல்லாருமே இருப்போம் அந்த இதில். அப்போ அவங்க பார்த்துட்டு திடீர்னு கூப்பிட்டாங்க, சதீஷ் இது டோன்ட் டெல் மீ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் மூவி, நீங்க எல்லார்ட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க டோன்ட் டெல் மீ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னாங்க. தென் இல்லை மேம், இது நிஜமாலுமே இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபுல் லென்த் மூவி, மீதி எல்லாம் நான் சின்ன சின்ன ரோல்ஸ்ல ஒரு 2-3 படம் நான் பண்ணியிருக்கேன், பட் திஸ் இஸ் மை
அவங்க ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டாங்க அந்த இதுல. ஓகே. ஸோ அதனால ஷீ ஆல்சோ அப்ரிஷியேட்டட். அந்த ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட் இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு ஆக்ட் பண்ணும்போது நம்ம ஆப்போசிட் இருக்கிறவங்க லைக் எவ்வளவு தூரம் ரெசிப்ரோகேட் பண்றாங்க. ஸோ அதுல வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்லி வில் பி புஷ்ட் இன்டு தட் கேரக்டர். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்தது. பட் பர்சனல் ஹாப்பினஸும் இருந்திருக்கும் இல்ல சார்? அவங்க வந்துட்டு நிறைய மூவிஸ்ல சாங்ஸ் அப்படி எல்லாம் டிவில பார்த்துட்டு சடனா என்னது கௌசல்யா ஆமா அது நமக்கே பெரிய பேரா? மூமெண்ட். ஆமா அது ஒரு இட்ஸ் சரியல் மூமெண்ட் தானே அது. ஒரு மாதிரி இட்ஸ் a good மூமெண்ட் ஆக்சுவலி லைக். ஓகே. கண்டிப்பா சார். ஸோ ஆக்சுவலா ப்ரொடியூசர் பத்தி நிறைய விஷயங்கள் அப்புறம் பேசலாம். இப்போ ஆக்டர் பத்தி பேசுவோம். ஸோ இந்த கேரக்டருக்காக என்ன மாதிரியான ஹோம் ஒர்க், என்ன மாதிரியான ரெஃபரன்ஸ்லாம் பண்ணிருக்கீங்க? ஏன்னா கௌசல்யா மேம் பார்த்தோன்னே இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் மூவியா, சான்ஸே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் அப்ப அதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் நீங்க பண்ணிருப்பீங்கல்ல, ஹோம் ஒர்க்கும் பண்ணிருப்பீங்க. ஸோ இது அது ஒன்று வந்து அந்த கேரக்டர் லைக் நான் இந்த மூவி எனக்கு இந்த பேஷன் அப்படிங்கிறதுனால அதோட இன்டெப்தா அது ரிலேட்டட் எல்லா ஆர்டிகிள்ஸ் ஆகட்டும் இல்லை சில ஆர்டிஸ்டோட இன்டர்வியூஸ் இது எல்லாமே ஃபாலோ பண்ணுவேன். அப்போ அதெல்லாம் வரும்போது இப்போ திடீர்னு அவங்க சொல்ற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே எடுத்துப்பேன். ஒரு அதெல்லாமே வந்து ஐ யூஸ் டு கீப் அது அப்படியே கொஞ்சம் ஒரு லேர்னிங் மாதிரி நான் வச்சுப்பேன் அந்த இதில். பட் இதில் இந்த பர்டிகுலர் கேரக்டர் வரும்போது ஃபர்ஸ்ட் நான் ஒரு என்னோட கன்விக்ஷன் எப்படி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அந்த லுக்கு கொண்டு வந்துடணும். அந்த லுக் வேணும். அந்த எந்த அட்மாஸ்பியர்ல இருக்குமோ அந்த ஒரு வில்லேஜ் அப்படின்னா அந்த ரோலா மாறிடணும். நானா தெரியக்கூடாதுங்க. நான் வந்து அந்த கேரக்டரை மட்டும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷன் வந்து ஏற்றிட்டேன். தென் அதில் அடுத்த சேலஞ்ச் எனக்கு வந்தது வந்து அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், எப்படி பேசுவாங்க அப்படிங்கும்போது இப்போ வீட்டுக்கு ஒரு இளநி கொண்டு வருவார் ஒருத்தர். ஸோ அவரு நோட் பண்ணுவேன். அவர்கிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் பேசுவோம். அவர் எப்படி இது பண்றாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஷர்ட் இருந்தால் இந்த இடத்துல மட்டும் அழுக்கா இருக்கும். யூஸ்வலாக இந்த நுங்கு விற்கிறவங்க இளநி விற்கிறவங்களுக்கு பிகாஸ் அவங்க ஏறி இது பண்ணியிருப்பாங்க அந்த கரைப்படும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணிட்டோம் ஆக்சுவலி. ஸோ அவங்களோட இதுல எப்படி இருக்கும், அந்த ஒரு அந்த ஸ்லாங் எப்படி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அந்த டீடைலிங்லாம் லைக் அந்த டக்குன்னு வெட்டுறது நுங்கு அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்களா சார்? பிராக்டிஸ் பண்ணிட்டோம். எத்தனை டேக் சார் போச்சு அதெல்லாம்? இல்ல அது ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, அதே வேலையா செய்யறவங்களுக்கு தே ஆர் யூஸ்ட் டு இட் இல்ல. கரெக்டா இது பண்ணிட்டோம். அது முன்னாடி கொஞ்சம் அப்படியே இது ரெடி பண்ணிட்டு டக்குன்னு அந்த இதுல வந்தோட ஷாட்ல எடுத்துட்டோம். ஓகே ஓகே. அது போத் செல்வா சாரும் அங்க இருப்பாரு லைக் அப்படியே இட் காட் காம்ப்ளிமெண்டட். நைஸ். கௌசல்யா மேம்க்கும் உங்களுக்கும் எவ்வளோ நல்ல காம்பினேஷன் ஷாட்ஸ் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கும் செல்வராகவன் சாருக்குமே சூப்பரான காம்பினேஷன் ஷாட்ஸ், நிறைய காம்பினேஷன் ஷாட்ஸ் இருக்குல்ல. ஸோ அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவர் செல்வா சார் பத்தி சொல்லணும் அப்படின்னா இதே மாதிரி தான். அதாவது ஒரு சீன்ல கூட கேட்டாங்க, ஒரு எமோஷனல் சீன், ரொம்ப எமோஷனல் சீன். அந்த இதுல செட்ல எல்லாருமே கிளாப் பண்ணிட்டாங்க. லைட் பாய்ஸ், லைட் மேன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு இதுல ரொம்ப எமோஷனலா போகும்போது அந்த என்டையர் யூனிட்மே சைலண்ட் ஆயிடும்ல. அப்படியே அவங்களே மறந்து எல்லாம் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதுல ஒரு சீனியர் இவர் ஒருத்தர் வந்து கேட்டார், அவரு சார் நீங்க ஏதாவது ஆக்டிங் கிளாஸ் போயிருக்கீங்களா, ஆக்டிங் ஸ்கூல் போயிருக்கீங்களா? அப்புறம் சொன்னா இல்லைங்க ஆக்டிங் ஸ்கூல்லாம் போனதில்லை, இப்போ நான் வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்ல தான் இருக்கேன். இவரு தான் எனக்கு இன்ஸ்டிடியூஷனே, இவரு தான் செல்வா சார் தான் இன்ஸ்டிடியூஷனே. டெய்லி அவர் கூட இருக்கிறதே ஒரு லேர்னிங் தான். ஸோ அவருக்குமே தெரியாது நான் தான் இந்த ரோல் பண்ண போறேன் அப்படின்னு. ஸோ பூஜா இதெல்லாம் பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல போகும்போது நான் ஃபுல் இந்த கெட்டப்ல இருந்தேன். ஸோ அவரு பார்த்துட்டு அவருக்கும் தெரியல என்ன ஃபர்ஸ்ட் யாருதுன்னு. அப்புறம் டைரக்டர் வந்து சார் ப்ரொடியூசர் நீங்களா அப்படின்னு அவரே கொஞ்சம் இதுவாயிட்டாரு. என்னங்க அப்படியே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாரு. அப்புறம் பண்ணிட்டு நான் ஒரு ஷாட் முடிஞ்ச உடனே அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு என்ன பயம்னா அவரும் லெஜெண்டரி டைரக்டர் கம் ஆக்டர், தனுஷ் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவரு உருவாக்கி இருக்காரு. எத்தனையோ ஆர்டிஸ்ட் அவரோட படங்கள் எல்லாமே இன்னைக்கும் நின்று பேசும் ஆக்சுவலி. அப்ப எவ்வளோ அவருக்குள்ள இருக்கிறத வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து கொண்டு வராருன்னா அப்ப அவரே பண்ணா அவருக்கு எவ்வளவு யதார்த்தமா பண்ணுவாரு. அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெரிஞ்சதுங்க. இப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் நான் வந்து பை எனி சான்ஸ் நான் ஏதாவது ஒரு ஓவர் டூ பண்ணிடுறேன், ஏதாவது நான் வந்து ஏதாவது சொதப்பிட்டா நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லிடுங்க எனக்கு. நான் ஏதாவது ஒன்று பண்ண போய் அது வந்து உங்களோட இதுவும் வந்து இட் ஷுட் நாட் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஐ வாஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட். ஏன்னா எனக்கு முதல் நாள்லயே சரி இதை போட்டு வச்சிடணும் அவர்கிட்ட அப்படின்னு. அவர் இல்ல அப்படிலாம் இருந்தா நான் சொல்லிடுவேன், நீங்க நல்லா பண்றீங்க இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. ஸோ தென் அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட அவர் இது பண்ணல. எனக்கு ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்ன இருந்ததுன்னா, அவர் ஸ்பான்டேனியஸா சில விஷயங்கள் பண்ணுவார். இப்போ கூட இப்போ 2 பேரும் சைக்கிள் தள்ளிட்டு வரோம் அப்படின்னா, சைக்கிள் தள்ளிட்டு வரோம்னா இப்போ ஷார்ட் வந்து என்ன இருக்கும், ஓகே ஒரு தாத்தா இருக்காரு அவர்கிட்ட வந்து பேசணும், அது வரைக்கும் தள்ளிட்டு வருவோம் அது. பட் யதார்த்தமா ஸ்க்ரீன்ல வர்றது வந்து யூ ஹேவ் டு கீப் இன்டராக்ட் இல்லை. இப்போ
சடனா அவர் ஏதோ பேசுவாரு, இன்னும் ஒரே வெயிலா இருக்குல்ல அப்படி. அப்போ டக்குன்னு நம்ம புதுசா இருந்தா நம்ம கேட்ச் பண்றது இதுவாகும். பட் ஐ காட் தட் பல்ஸ். ஓகே. நம்ம பண்ணிட்டு ஆமா என்ன வெயில் அடிச்சாலும் யாரும் நொங்கு வாங்குறாங்க, யாரும் நொங்கு வாங்குறதுல இது வாங்குறதுல அப்படின்னு டைலாக் போட்டு வியாபாரிக்கான டைலாக் அப்படியே அது வந்துடும். அது வந்து ஸ்பான்டேனியஸா வந்துடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து பார்த்தா அந்த ஸ்பான்டேனியஸா பண்ணுவாரு. The good thing is like எனக்கு I was able to take up அந்த அது பெரிய லேர்னிங் அது அவர்கிட்ட இருந்து எனக்கு. அந்த ஒரு சீன் தான் அந்த கிரியேட்டர் அங்க வந்து அவர் அடிக்கடி சொல்லுவாரு, ஒரு ஆக்ட் பண்றோம்னா அங்க ஆக்ட் பண்ற மாதிரி தெரியக்கூடாது. So you should live that character அப்படிங்கிறது. ஓகே. அண்ட் இப்போ நீங்க வந்து படத்தை நிறைய வாட்டி பார்த்துட்டு இருப்பீங்க சார். ஒரு கட்லயும் பார்த்துட்டு அவ்வளவு வாட்டி நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ ஏதாவது ஒரு சீன் நீங்க நடிச்சதை பார்த்துட்டு சே நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன், நமக்கே வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சர்ரியல் மொமெண்ட் இருக்கா? ஆக்சுவலி 2 நாள் முன்னாடி டைரக்டர் கிட்ட ஷேர் பண்ணேன். the same thing இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நல்ல படம் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கொஞ்சம் இதுவா பேசிட்டு இருக்கும்போது அதுல ஒரு சீன் வந்து வயல் நிறைய சீன்ஸ் இருக்கும் செல்வராகவன் சார் கூட காம்பினேஷன்ல. எனக்கு ரொம்ப அதாவது எனக்கு பர்சனலா டச் ஆன சீன் அப்படின்னு பார்த்தா அவருக்கு வந்து ஒரு கட்டில்ல அவரு கொஞ்சம் துக்கமா இருப்பாரு, அழுதுட்டு இருப்பாரு. அப்ப போய் நான் அவர்கிட்ட சொல்லி இப்படி சாப்பிடாம இருந்தேன்னா உடம்பு என்னத்துக்காகும், ஒரு 2 வாய் சாப்பிடு, புரியுது உன் கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கும். அந்த சீன் வரும்போது பார்த்தா அது எனக்கே ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடும். அந்த இடத்துல எனக்கே என்ன தெரியல, அது நானா பார்க்கலங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கு இட் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். அந்த பர்டிகுலர் ஃப்ரேமும் சூப்பரா இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல தான் ஒரு பிரேக் அவுட் ஆகி அவர் அழுது ஒரு மாதிரி பெரிய ஒரு எமோஷனல் சீக்வன்ஸோட பிகினிங் அது ஆக்சுவலி. ஓகே. அது வந்து ஐ லைக் தட் மோஸ்ட். நைஸ். ஆஸ் an actor நீங்க வந்து ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்கன்னு நீங்க பேசுறதுலயே தெரியுது. ப்ரொடியூசரா நீங்க ஹாப்பியா? ஏன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து அதை விட ஜாஸ்தியா கிடைச்சிருக்கா? Too early to answer. I mean இப்போ the good thing வந்து என்ன அப்படின்னாக்கா ஒன்னு ஆஸ் எ ப்ரொடியூசரா ஓகே ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம். அதாவது இந்த படத்துல வந்து பார்த்தா குடும்பத்தோட எல்லாருமே போய் பார்க்கலாம். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்கள்ல இருந்து அப்பா அம்மா எல்லாருமே போய் பார்க்கலாம். ஆக்சுவலி எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். அந்த ஒரு மாதிரி மெசேஜ் சொல்லக்கூடிய சொசைட்டிக்கு தேவையான படம் இது. ஆக்சுவலி ஒரு சோஷியல் மெசேஜோட ஒரு படம் இருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு டீசன்ட் மூவி வி ஹவ் பிரசன்டட். ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த ஒரு விஷயம்ல. செகண்ட் பிஸ்னஸ் வைஸ் பார்த்தாக்க ஓகே நவ் இட் இஸ் ரன்னிங் ஆன் தியேட்டர்ஸ். நோ இப்போ 2வது வாரத்தில் ஸ்டெப்பிங் இன். ஆக்சுவலி ஓவர்சீஸ் ரைட்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்தது ஓடிடி இருக்கு. ஸோ இட்ஸ் லாங் ப்ராசஸ் ஆக்சுவலி. ஸோ லாங் வே டு கோ அண்ட் ஹோப்ஃபுல்லி லைக் இட் ஷுட் டூ வெல். ஓகே. ஸோ ப்ரொடியூசரா எந்த விஷயம் வந்து உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? இந்த கதையை நான் ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும்பான்னு எந்த ஒரு மொமெண்ட்ல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு? ஓகே, உண்மையா அதாவது யதார்த்தமா சொல்லணும் அப்படின்னா இது பண்ணது வந்து ஓகே இந்த கதையை வந்து நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணியே தீருவேன் அப்படிலாம் இல்லை. ஓகே. இது வந்து லைக் as I said அந்த டைரக்டர், அந்த கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், ஸோ இவங்க எல்லாருமே ஒரு டீம் ஆக்சுவலி. அண்ட் எல்லாருமே வேற வேற படங்கள். இதே டைரக்டர் வந்து இப்போ ட்ரிப்பு படம் பண்ணியிருந்தாரு, தூக்குதுரை பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் ஒரு நல்ல கண்டென்ட் ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னர்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு சரியான இது கிடைக்கல அவங்களுக்கு. அப்போ நான் வெளியில ஏன்னா இப்போ இந்த படம் அவர் வேற யாரோ வச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும் டெஃபினெட்லி நான் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பேன். பிகாஸ் we are all traveling. அவருக்கு என்னோட இது தெரியும், என்னோட பேஷன் தெரியும். ஸோ டெஃபினெட்லி ஐ வுட் ஹவ் ஆக்டட். பட் அப்போ ஒரு கட்டத்தில் வந்து அவர் கொஞ்சம் ஸ்டக்காகி நிற்கும் போது எனக்கு லைஃப் கொடுக்கணும், சரி உங்களை வந்து ஏன்னா அவ்வளோ எனக்கு பொட்டன்ஷியல் தெரிஞ்சது, அவர்கிட்ட ஒரு ஸ்பார்க் இருக்கு, இஸ் டேலண்டட் பர்சன். அப்போ இந்த இடத்துல வந்து அவர் உடஞ்சி போனாரு அப்படின்னா அவருக்கு மொத்தம் இதுவாயிடும். ஸோ ஐ ஹாவ் டு லிஃப்ட் ஹிம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது எனக்கு. அதுதான் ஆக்சுவலி நோ இட் இஸ் இன்ஸ்டிங்க்ட். ஸோ அதனால ஓகே லெட் மீ டேக் தட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் புல்ட் ஹிம். பட் நான் இதில் ஸ்டெப் இன் ஆகிறேன்னு சொன்னவொன்னா தென் இதில் சில விஷயங்கள் எல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தேன். ஒன்று வந்து காஸ்டிங் வந்து நல்லா இதுவாக இருக்கணும். அதாவது ஜஸ்ட் ஒரு படம் பண்ணணும், இது நல்ல ஸ்டோரின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு இதில் வந்து தப்பாக ப்ரெசென்ட் பண்ணிடக்கூடாது. ஓகே வி ஹவ் டிசைடட் நம்ம இது பண்ணணும் அப்படின்னா வி ஷுட் ஹேவ் த ஸ்ட்ராங் காஸ்டிங். அப்போ அந்த கரெக்டான காஸ்டிங், கரெக்டான லொகேஷன்ஸ், அதுக்கு சரியான டீம், இது எல்லாமே வந்து வி ஸ்டார்டட் ஒர்க்கிங். எல்லாமே பிளான் பண்ணிட்டோம். ஆக்சுவலி பிளான் பண்ணி அப்புறம் ஜஸ்ட் பிரஸ் என்டர் லைக் ஸ்விட்ச் ஆன் லைக் திங்ஸ் ஆர் ஸ்டார்டட் ஃப்ளோயிங். ஓகே. பட் இருந்தாலும் சார் ஒரு டைரக்டர் வந்துட்டு கதை சொல்ல வரும்போது ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அது எடுக்கும் போது அங்க அதுக்கான தேவைகள் வந்து நமக்கு பட்ஜெட் வைஸா திங்ஸ் வைஸா நிறைய வந்துட்டு அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசரா இருக்கும்போது அந்த சொன்ன பட்ஜெட்டை தாண்டி அந்த நாளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சில அமௌண்ட் ஆகும்போது உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? எந்த மாதிரி ஃபேஸ் பண்ணீங்க?
ஓகே, ஸோ இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். பட் ஆக்சுவலி இது நடக்கும். இது ஒரு இதுல நம்ம ஸ்கிரிப்ட்ல எழுதிருப்போம். ஓகே, வீட்டுக்கு வராங்க, 2 பேர் வராங்க, வந்து பேசிட்டு இருக்காங்க, அப்போ வந்து இப்படி போனாங்க அப்படின்னு இருந்தாலும் இவ்வளவுதான் இருக்கும். ஓகே, அப்ப நம்மளுக்கு வந்து தெரியாது அந்த இடத்துல என்ன ரெக்குயர்மெண்ட். ஓகே, வீட்டுக்கு வராங்க, இங்க வராங்க அப்படின்னா பக்கத்துல கிராம வீடு, அப்ப பக்கத்துல வந்து நிறைய இது இருக்கணும், ஏதாவது தேங்காய் மட்டை இதெல்லாம் போட்டு வைக்கணும், சைக்கிள் இருக்கணும், ஒரு கயிறு கட்டில் இருக்கணும். இது எல்லாமே ஆர்ட் டிபார்ட்மெண்டோட இது எல்லாமே இட் கம்ஸ் அஸ் அ பட்ஜெட். லைக் இது பூராமே அந்த ஒரு சின்ன விஷயம் அப்படின்னாலும் அதை சுத்தி அத்தனை விஷயங்கள் இருக்கும். பட் இது வந்து நான் அந்த பவுண்ட் ஸ்கிரிப்ட் வாங்கி படிக்கும் போது ஒன்னா அந்த டிஸ்கஷன்ல நாங்க ஒவ்வொருத்தரா பார்த்து டிஸ்கஸ் பண்ணி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் லைக் ஐ ஸ்போக் டு எவ்ரி இண்டிவிஜுவல், ஆர்ட் டைரக்டர், இப்ப இவங்க கேமராமேன், இது எல்லாரும் கூடயும் பேசி தென் ஓரளவுக்கு எனக்கு ஒரு இது கெயின் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ எனக்கு என்ன சொல்றாங்களோ அதோட நான் ஐ ஹவ் ப்ரொவிஷன் லிட்டில் எக்ஸ்ட்ரா. ஸோ அதுக்கு ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். பட் அதையும் மீறி சில இது வரும்போது நம்ம நோ சொல்ல முடியாது. அப்போ அந்த இடத்துல லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாங் ஷூட், அப்போ அது வரும்போது அது கொஞ்சம் ஒரு கிராண்டியரா, ஏன்னா சாங் கேட்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. அது 100% லைக் தமிழ்நாடு எல்லா ரூரல் இது வெட்டிங்ல வந்து கண்டிப்பா அந்த சாங் பிளே பண்ணுவாங்க. தங்கரத்தினமேனு ஒரு சாங் இருக்கு, அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தார் மியூசிக் டைரக்டர். ஸோ அது விஷுவலா வந்து நம்ம நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கும் போது வில் கோ லிட்டில் இது. அப்ப அது என்ன ஆகும், அதை கிராண்ட் பண்ணும்போது அது சார்ந்த விஷயங்கள், ஓகே கொரியோகிராஃபர், ஓகே யூ கெட் அசார் மாஸ்டர், ஓகே இவ்வளோ டான்சர்ஸ் வேணும், சரி அது போகாம அப்ப அவ்வளோ பேர் இருக்காங்கன்னா யூ நீட் டு ஹேவ் நார்மல் ஸ்டடி கேம்ப் பார்த்தது, ஜிம்மி ஜிப் வரணும். ஸோ தட் யூ ஹேவ் ஸோ இது ரிலேட்டட். அப்ப ஜிம்மி ஜிப் வரணும்னா அதுக்கு அந்த பெட்ஃபோர்ட் காஸ்ட், அந்த வேன் காஸ்ட். ஸோ இது அலைட் திங், ஒரு விஷயம் தான் இருக்கும், அதை சார்ந்து பார்த்தா அவ்வளோ விஷயங்கள் லைக் பின்னாடி வந்து உங்களோட லைஃப்ல வந்துட்டு இந்த படம் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்குன்றது நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்கன்றதுலே தெரியுது சார். ஸோ ஒரு ப்ரொடியூசரா ஒரு ஆக்டரா இந்த படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. அடுத்த படம் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்லுங்க, அடுத்த படம் நீங்க வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா, ஐடியா இருக்கா? கண்டிப்பா பண்ணுவேன். ஓகே, இமீடியட்டா கேட்டீங்கன்னா இமீடியட்லி ஐ மே நாட் பி ஏபிள் டு, பிகாஸ் நவ் இப்போ எனக்கு வந்து இதனுடைய ரிகவரி வரணும். பிளஸ் நான் சொன்ன மாதிரி எனக்கு ஆக்டிங் தான் என்னுடைய மேஜர் பேஷன் ஆக்சுவலி. பட் பிகாஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணதுனால இன்னைக்கு நான் வந்து மொத்தம் இதுவும் லேர்ன் பண்ணிட்டேன். த என்டையர் ஆர்ட் ஐ ஹவ் லேர்ன்ட் இட் ஆக்சுவலி. இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அது இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி பிளஸ் என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இதை கெயின் பண்ணி நான் வந்து மேபி ஐ கேன் டேக் ஹெல்ப் ஆஃப் சம் ஆஃப் தி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கோ ப்ரொடியூஸ் பண்ணி ஜாயின்ட் வெஞ்சர்ல பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டெஃபினெட்லி will not stop this actually. ஏன்னா இது நல்லா பிரசன்ட் பண்ணிருக்கோம். it has the long wait. And மனிதன் தெய்வம் ஆகலாம் படத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு. அது என்ன விஷயம் என்றால், செல்வராகவன் அவர்கள் நடுவுலயே வந்து கிளம்பி போனாராமே, என்ன நடந்தது என்ன சொல்லணும் அப்படின்னா லைக் அவரு பயங்கர இன்வால்வ்டா பண்ணாரு. இந்த படத்துல வந்து ரொம்ப இன்வால்வ்டா பண்ணாரு. ஏன்னா இது ஒரு ஷெட்யூல் வந்து ரொம்ப லாங் ஷெட்யூல் ஆக்சுவலி. கண்டினியூஸா வந்து ஷூட் பேக் டு பேக். ஏன்னா அவரோட இன்டர்வியூஸ்ல எல்லாமே சொல்லியிருப்பாரு, இவங்க வந்து ஓடிட்டே இருக்காங்க. நான் பார்த்தேன், நான் ஒருத்தன் தான் நின்று வேலை செஞ்சேன், பட் எப்போ பார்த்தாலும் ஓடிட்டே இருக்காங்க. நானே கேட்பேன் இவங்க அசோசியேட்டா, இவங்க எப்போ எப்போ சாப்பிட்றாங்க, எப்போ தூங்குறாங்க அப்படின்னே தெரியாது அப்படின்னு ஆடியோ லஞ்ச்லேயே பேசியிருந்தாரு. அது ஒரு நாள் நைட் ஷூட் ஆயிருந்தது. அது ஒரு பெரிய செட்டப் ஆக்சுவலி. ஒரு 40 feet கிரெயின் வரவழைச்சு, ஏன்னா அதுக்கு முதல் நாள் வந்து மழை, மான்சூன் டைம்னால அந்த ஆகஸ்ட், அந்த ஜூலை ஆகஸ்ட் டைம் பயங்கர மழை. அன்னைக்கு ஷூட் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி கிரெயின் செட்டப் எல்லாம் போட்டு பெரிய பலூன் லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணி நைட் ஷூட் ஆக்சுவலி புல் பண்ணி வந்துட்டோம். அந்த சீக்வன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சீக்வன்ஸ், ஒரு இன்டர்வல் பிளாக் முன்னாடி வர இது நல்லா வந்துச்சு. பட் அன்னைக்கு அவருக்கு உடம்பு சரியில்லை ஆக்சுவலி, பிகாஸ் ஆஃப் மேபி வெதர் அண்ட் கண்டினியூஸ் ட்ரெயின் அவருக்கும். அவர் அன்னைக்கே சொன்னாங்க கொஞ்சம் முடியல, பட் இருந்தாலும் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாரு. பாதி ஒரு 3/4 ஆஃப் இது வந்துச்சு. ஒரு நைட் 2 o'clock அது மாதிரி இருக்கும். அவர் ஒரு கட்டத்து மேல முடியல, கொஞ்சம் ஃபீவரிஷ் ஆயிடுச்சு அவருக்கும். இல்லை போதும் அப்படின்ட்டாரு அன்னைக்கு சொல்லிட்டு. அது பார்த்தா ஒரு நேரோ ரோடு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே இப்போ நானும் அவரும் தான் இங்க இருக்கோம், மீதி பேரெல்லாம் இந்த சைடு இப்படி இருக்காங்க, என்டையர் க்ரூ வந்து இந்த சைடு இருக்காங்க. அப்போ சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே ஸ்டார்டட் வாக்கிங் அண்ட் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருமே பார்த்தா ஸ்டண்ட் ஆக்சுவலி, என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாம் அத்தனை பேரும் எல்லாம் 60-70 பேரு எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். ஐயோ ஏன்னா சி we have to understand அவரோட பெர்ஸ்பெக்டிவ். அவருக்கு முடியல அப்படிங்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்படியே ஷாக் ஆயிட்டோம் எல்லாருமே. ஒரு பின் டிராப் சைலண்ட் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அவர் கொஞ்சம் தூரம் போனாரு, திருப்பி என்ன நினைச்சாரோ தெரியல, திருப்பி லுங்கி அந்த இதுலதான் இருந்தோம், திருப்பி லுங்கி மடிச்சு கட்டிட்டு
சரி வாங்க இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த கொஞ்சம் போர்ஷன் பண்ணா அந்த சீன் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே. அதர்வைஸ் அது அடுத்த நாள் பண்ணணும்னா அகைன் யூ ஹேவ் டு ரெண்ட் அவுட் என்டையர் திங், அகைன் அந்த கிரேன் இது எல்லாமே டபுள் காஸ்ட் ஆகும் இன்னைக்கு. ஸோ அவர் பார்த்துட்டு பிகாஸ் ஆஃப் த சச் அ லெஜெண்டரி டைரக்டர் அவருக்கு தெரியும் அதனுடைய இம்பாக்ட். போனவர் டக்குன்னு வந்து அன்னைக்கு அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. தட் வாஸ் லைக் ரியல் டச்சிங் மூமெண்ட். போயிட்டு வந்துட்டு தோ வந்துட்டேன் ரிட்டர்ன் வந்திருக்காரு. ஆமா, நாங்க எல்லாம் ஷாக்கா நின்றுட்டு வரோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு திடீர்னு என்ன நினைச்சாரோ தெரியல, டக்குன்னு திரும்பி லுங்கி மடிச்சு கட்டு சரி வாங்க நான் முடிச்சிடுறேன் பண்ணிடலாம் அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது முடிச்சுட்டாங்க. ஓகே. அதே மாதிரி இந்த படத்துல மெயின் லீட் வந்து ஃபர்ஸ்ட் செல்வராகவன் சார் தான் வந்து ஆப்ஷனா இருந்தாரா இல்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாங்களா? இது டைரக்டரோட வியூல இருந்து இது ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து ஹி வாஸ் ஹேவிங் இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ பிகாஸ் ஆஃப் அந்த அவரு ரைட்டிங்லன்னு ஒன்று வரும், எழுதும் போது ஒருத்தர் மனசுக்கு தோணும். ஸோ அது வந்து அவர் செல்வராகவன் தான் மைண்ட்ல வச்சிருந்தாரு. ஓகே. ஆனா அவரு தேடும் போது வேற ப்ரொடியூசர்ஸ் தேடும் போது பிகாஸ் ஆஃப் ஏதோ ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட், ஓகே இல்ல நம்ம இந்த கொஞ்சம் சின்ன ஆர்டிஸ்ட் போகலாம் இல்ல இப்படி போகலாம், அந்த மாதிரி ஒரு வேவரியில் இருந்தது. ஸோ இது நாங்க வந்து இது க்ளோஸ் லூப் பண்ணோம்னா தென் வி ஆஸ்க்ட் ஹூ வாஸ் தட் ஃபர்ஸ்ட் பர்சன், நீங்க எழுதும் போது யார் மைண்ட்ல ஸ்ட்ரக் ஆனாங்க அப்படிங்கும்போது அவர் செல்வராகவன் சார். ஸோ the reason is ஏன்னா இந்த கேரக்டர் ஒரு இன்னோசென்ட் ஒரு வில்லேஜ் பர்சன், அதாவது அவங்களால எதிர்த்து போராட முடியாத அந்த மாதிரி ஒரு வில்லேஜ் பர்சன், அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி இது. அதுக்கு இவர் கரெக்டா ஆப்டா இருப்பாரு. பிளஸ் செல்வராகவன் சார் இது வரைக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்லேயே காமிச்சிருப்பாங்க அவரோட ப்ரீவியஸ் மூவிஸ் எல்லாமே. இதுல வந்து பார்த்தா டோட்டலி டிஃப்ரெண்ட் செல்வராகவனா இருக்கும். அவரோட டைரக்ஷன்ல அவர் என்ன நினைச்சு எடுக்கிறாரோ, ஒரு நல்ல ரொமான்டிக் மூவிஸ், லவ் மூவிஸ் எல்லாம் 7G ரெயின்போ இந்த மாதிரிலாம் எடுக்கிறாரு. அந்த மாதிரி செல்வராகவன் சாரே வந்து இதுல காமிச்சிருக்கோம். ஆக்சுவலி இதுல ஒரு நல்ல ஃபேமிலி, ஒரு பாண்டிங், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ஒரு லவ் ரொமான்ஸ் பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. ரொம்ப நேச்சுரலா ஒரு வில்லேஜ்ல எப்படி இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு இதுல வந்திருக்கு. அவர் கதை கேட்டோடனே ஓகே சொல்லிட்டாரா இல்ல நிறைய விஷயங்கள் வந்து யோசிச்சாரா, ஃபீட்பேக்ஸ் கொடுத்தாரா? சின்ஸ் ஹி இஸ் ஆல்சோ a director, நிறைய அந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ்லாம் நடந்துச்சா? இப்போ நானும் இப்போ டைரக்டரும் பேசிட்டு ஓகே சீல் பண்ண ஓகே நம்ம பண்ணலாம். அப்போ நான் இமீடியட்டா அவர்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, ஏன்னா இப்போ நம்மளுக்கு கதை பிடிக்கும், ஓகே நம்மளுக்கு சில கதை பிடிக்கும், ஏன்னா சினிமால பெர்ஸ்பெக்டிவ் வந்து டிஃபர் ஆகும். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமா எல்லாருமே நல்லா இருக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு ஏதோ ஒரு கிராஸ் வேலிடேட் பண்ணணும், இப்போ இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. அதனால நான் போட்ட செக் என்ன இருக்குன்னா, நீ ஃபர்ஸ்ட் செல்வராகவன் போய் நரேட் பண்ணிடு, அவர் ஓகேன்னு சொன்னா தென் வி வில் டேக் இட் ஃபார்வர்ட் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாரு அவருக்கு. ஸோ அவரும் போய் சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் இல்லை பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொடுங்க, ஃபுல் ஸ்கிரிப்ட் அவர் நேரேஷன்லாம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொடுங்கன்னு வாங்கிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 days எடுத்துட்டு, அப்போ வந்து ஒரு டென்ஷனான மூமெண்ட். இந்த 12ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதிட்டு ஒரு ரிசல்ட் வெயிட் பண்ற மாதிரி அந்த டைரக்டருக்கு அவ்வளோ டென்ஷன் அவருக்கு. இப்போ சொல்ல டோன்ட் வரி, கதை நல்லா இருக்கு, ஏன்னா அவர் செல்வா சார் வந்து கண்டிப்பா ஓகே சொல்லுவார், லெட்ஸ் பி ஆன் த பாசிட்டிவ் சைடு அப்படின்னு. அதே மாதிரி அவர் பார்த்துட்டு கூப்பிட்டு பண்ணலாம், இது நல்லா இருக்கு, ஸ்டோரி நல்லா இருக்கு அப்படின்ட்டாரு. Okay. He was very happy actually. And இந்த படத்துல சார் டீமும் நல்ல டீம் தான், நம்ம வந்துட்டு ஒரு ப்ராசஸா ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. பட் ஏதாவது ஒன்று போஸ்ட் ப்ரொடக்ஷன்லயோ இல்லை ப்ரீ ப்ரொடக்ஷன்லயோ இல்லை ஷூட்டிங் ஸ்பாட் டைம்லயோ ஏதாவது ஒரு நாள்ல ஏன் தான் நான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கிட்டனோ, ஹானஸ்டா சொல்லணும் சார். நீங்க காமெடியா சொன்னாலும் ஓகே, இல்ல உங்களோட எமோஷன் சேர்த்து சொன்னாலும் ஓகே. இல்ல அந்த மாதிரி சில சமயம் இருக்கும், லைக் சம் டேஸ் நோ இட் வில் பி தேர். ஓகே, எனக்கு வந்து அந்த இம்பாக்ட் என்ன ஒரு அட்வான்டேஜ் ஃபார் டைரக்டருக்கு என்ன அட்வான்டேஜ்னா, சின்ஸ் நானும் ஆக்ட் பண்றதுனால எனக்கு அந்த அவரோட ஃபீலிங் வந்து எனக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சது. கேரவன்ல வச்சு பூட்டிடலாம் ப்ரொடியூசர் இருக்கு. ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட் ஒரு நாள் ஆக்சுவலி 2-3 கேரவன் வச்சிருந்தோம். ஏன்னா சில நிறைய ஆர்டிஸ்ட் இது 3 கேரவன்ஸ் வரணும். அதுல பார்த்தா ஒரு லீட் ஆர்டிஸ்ட் அவங்களோட கேரவன் பார்த்தா சரியில்லை. அதுல ஏன்னா அன்னைக்கு ஏதோ ஒரு பிரேக் விட்டு வேற வண்டி அனுப்பிச்சிட்டாங்க அந்த இதுல. அதுல பார்த்தா ஏதோ கம்ப்ளைண்ட் ஏதோ சம் இது. ஸோ இங்க வந்து சீன் அந்த மூட்ல இருப்போம். அப்போ வந்து திருப்பி ஒரு சின்ன ஒரு சலசல போறோம், ஐயோ இது இல்ல அது இல்ல, ப்ரொடக்ஷன் மேனேஜர் இவங்க ஏதாவது பேசிப்பாங்க, அடே ஏன்டா அப்படி பண்றீங்க, இதுதான் குடுக்குறோம்ல, ஏதோ ஒண்ணு பண்ணி நல்லதா கொண்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் இருக்கும். அது ஆக்சுவலி ஓகே, பட் இருந்திருக்கு. டெஃபினெட்லி இட் வில் பி தேர். லைக் என்னன்னா the shocker you can reduce it. நம்ம வந்து ப்ரீ பிளான்டா இருந்தோம் அப்படின்னா ஷாக்கர் கம்மியாகும்.
சப்போஸ் பிளான் இல்லாம நானும் ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொடியூசர்ஸ் பார்க்குறோம் ஆக்சுவலி. அவங்களும் ஒரு இதுல ஒரு பிஸ்னஸா வந்து இது பண்ணணும், ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு சரியான பிளானிங் இல்லை, ஒரு ப்ராசஸ் அடியர் பண்ணல அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து இது இழுத்து விட்டுரும். நிச்சயமா. திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் லைக் தட். ஓகே. இது கொஞ்சம் ஆர்கனைஸ்டா பண்ணோம் அப்படின்னா எஸ் டெஃபினெட்லி யூ கேன் அந்த ஷாக் அட்லீஸ்ட் யூ கேன் அவாய்ட் த ஷாக்கர்ஸ். ஆக்சுவலி ஓகே. நம்ம ஆர்கனைஸ்டா பண்ணணும். அண்ட் மூவி பார்த்துட்டு உங்களோட கலீக்ஸ் அண்ட் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க? சரி, என்னோட ஒய்ஃப் வந்து ஷீ இஸ் த குட் கிரிட்டிக் ஆக்சுவலி. அதாவது நல்லா பண்ணலைன்னா நேரம் சொல்லிடுவாங்க, சரியா பண்ணல, இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் இது அந்த மாதிரி. ஏன்னா இதுக்கு முதல்ல நடிச்ச படங்கள்லாம் ஒரு ஓகே சின்ன கேரக்டரா இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க இன்னும் நேச்சுரலா பண்ணணும், அவ்வளோ ஓகே யூ ஹவ் அட்டெம்ப்டட் லைக் இட் இஸ் நியூ ஃபார் யூ ஹவ் அட்டெம்ப்டட் இட் இஸ் குட், பட் இன்னும் நீங்க வந்து இதுவா பண்ணணும் அப்படி அந்த மாதிரி. அதுல ஒரு 10 minutes ரோல் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் நான், இந்த தூக்குதுறை இந்த இதுல அந்த மாதிரி. ஆனா இந்த படம் பார்த்துட்டு, இந்த படம் இதுல பார்த்தோம் லைக் இன்னும் ஒரு இதுல ப்ரிவியூ அப்போ பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து என்னையா பார்க்க முடியலங்க. ஸோ தே ஆல் காட் இன் டு தட் கேரக்டர். ஸோ எவ்ரிபடி அப்ரிஷியேட்டட். ஸோ எங்க பிரதர் வந்திருந்தாங்க லைக் ஸோ ஐ கால்ட் ஹிம் ஆல்சோ டு இதுக்கு ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டு ஹி ஆல்சோ ஹக் மீ லைக் ஸோ அவங்களுக்கு வந்து என்னையா தெரியலங்க. ஸோ தட் இஸ் எனக்கு தெரிஞ்ச தட் இஸ் அ குட் ரிவார்ட் ஃபார் மீ. ஏன்னா அந்த இடத்துல நான் இல்லை அந்த கேரக்டரா இருக்கேன் அப்படின்னாக்கா ஓகே சம்திங் ஐ ஹவ் டன் இட். So I have done justice to that role a bit. And office side sir, உங்க பாஸ் உங்க கூட வேலை பார்க்கறவங்க எல்லாரும் தியேட்டர்ல பார்த்து என்ன சொன்னாங்க? Yeah, people அவங்களுக்கு எல்லாமே பயங்கர curious actually. யூஸ்வலா நம்ம ஒரு மோனோட்டோனஸ் இதுல போயிடுவோம் லைக் கார்ப்பரேட் when you are working like டெய்லி மீட்டிங்ஸ் இது அந்த ஜர்னல்லே தான் இருப்போம். பேஷன் எல்லாருக்குமே இருக்கும். சில பேருக்கு மேரத்தான் ரன் பண்றது பேஷன் இருக்கும், சில பேருக்கு பேட்மிண்டன் விளையாடணும்னு பேஷன் இருக்கும், கிரிக்கெட் ஆடணும்னு பேஷன் இருக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஆக்டிங் பேஷன். ஸோ சம்வேர் என்னை வந்து நான் இது ஃபுல்ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கும்போது எவ்ரிபடி ஆர் லைக் ரைசிங் தி வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்கரேஜ்மெண்ட் லைக் பீப்புள் எவ்ரிபடி ஆர் கியூரியஸ் டு லுக் அட் மீ அந்த இதில். ஓகே. ஸோ அப்படியே உங்களோட ஜேர்னி பற்றி பேசிடலாம். இப்போ ப்ராப்பர் கார்ப்பரேட் எம்ப்ளாயா இருந்த நீங்க எப்படி இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்க? எனக்கு இந்த சினிமா அப்படிங்கிறது இட் இஸ் மை சைல்ட்ஹுட் பேஷன் ஆக்சுவலி. சைல்ட்ஹுட் பேஷன்னா இது எந்த அளவுக்கு சைல்ட்ஹுட்ல என்னை பாதிச்சிருக்குன்னா, நான் ஒரு தீவிரமான ரஜினி சார் ஃபேன் ஆக்சுவலி. ஸோ ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போதே ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தாக்க ஸ்கூல்ல வந்து எங்க அப்பா, ஏன்னா அப்போ ரஜினி சார் படம்லாம் வந்ததுன்னா அந்த நேம்ஸ் எல்லாம் கேரக்டர் நேம்ஸ் பாபுன்னு இருக்கும், கோபுன்னு இருக்கும், இல்ல ராமு இல்ல ரமேஷ் இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து இதுல ஏதாவது ஒரு படம் இது பேர் வைக்கணும், போக்கிரி ராஜா அந்த படம் லைக் இந்த மாதிரி அடுத்த வரைசு இந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு இந்த பேர் வைக்கணும், எனக்கு இந்த பேர் மாத்துங்கன்னு சொல்லி வீட்டுல டெய்லி அடம் பிடிச்சி எங்க ஃபாதர் வந்து ஒரு நாள் சரி வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. பிகாஸ் ஹி வாஸ் வெரி க்ளோஸ் டு மீ. இப்போ இல்ல அப்பா இல்ல, பட் என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போனோன்னா அந்த மேக்ஸ் டீச்சர் தான் ஹெச்எம் ஆக்சுவலி. ஸோ அவங்க வந்தாங்க, அவங்க போய் எங்க அப்பாவும் சொன்னாங்க இந்த மாதிரி அவன் ஆசைப்படுறான், ஏதாவது ராமுன்னு ஒரு பேர் வேணா மாத்திடுங்க அவனுக்கு அப்படின்னு. அவங்க இந்த வுட்டன் ஸ்கேல் இருக்கும் இல்லையா, கை நீட்டர் அப்படின்னு ஹோம்ஒர்க் பண்ணியாடுனாங்க. பண்ணிட்டு கை நீட்டுன்னு பட்டுன்னு ஒண்ணு போட்டாங்க. போய் கிளாஸ்ல உட்காரு, உனக்கு என்ன பேர் பார்த்துணுமோ இல்ல போய் உட்காந்துட்டேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இட் வாஸ் ஆல்வேஸ் தேர். அண்ட் ஒவ்வொரு டைம் டூ அட்டம் பண்ணுவேன் நான் வந்து ஃபுல் ஃபிளெஜ்ட் வரணும் இதுல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வரும்போது பார்த்தா ஏதோ ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிடும், இல்லை நான் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் வேற இதுக்கு, ஆர் வேற கம்பெனி ஷிஃப்ட் ஆகி ஒரு நல்ல ஆஃபர்ல வந்திருக்கும், எனக்கு ஒரு எலிவேஷன் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியே எனக்கு போயிட்டு இருந்தது. அதுவும் மோஸ்ட்லி நான் வெளியிலேயே இருந்தேன். அதுக்கப்புறம் அப்போ நான் ஒவ்வொரு தடவை சினிமா பார்க்கும்போதும் பிகாஸ் ஐ யூஸ் டு வாட்ச் லாட் ஆஃப் மூவிஸ், ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்லிட்டே இருப்பேன், ஒரு நாள் இந்த ஸ்க்ரீன்ல வந்து நான் ஒரு டீ ஆத்துற சீன்லயாவது நான் வந்துருவேன், ஐ வில் சேலஞ்ச் யூ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். அண்ட் ஸோ அதே மாதிரியே எனக்கு ஃபர்ஸ்ட் கிடாரியில வந்து சசிகுமார் சார் கூப்பிட்டு லைக் ஸோ அந்த சான்ஸ் எப்படி கிடைச்சது? சசிகுமார் சார் அதுவும் ஒரு ஆக்சிடென்டல் இதுதான். அவர் பார்த்தா என்னோட கொலீக், ஆஃபீஸ் கொலீக் ஒர்க் பண்ணவங்க வந்து அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்களோ அவங்க டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அந்த மாதிரி. ஸோ ஒரு நாள் நான் மதுரைக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் விசிட் ஒரு இதுக்கு போயிருந்தேன். நான் அங்கே போகும்போது அவர் சார் இப்போ சசி சார் வந்திருக்காரு, ஒரு ஒத்தக்கடை ஒரு வீடு, சும்மா ஹலோ சொல்லிட்டு வரலாமான்னு எனக்கு ஒரு கியூரியாசிட்டி. ஓகே ஆமாம் பார்க்கலாம் அப்படின்னா சரி போகலாம் அப்படின்ட்டு கேஷுவலி வி வென்ட். அப்போ அவர் வீட்டுக்கு போகும்போது அப்போ பேசிட்டு இப்போ அவர்கிட்ட ஃபோட்டோலாம் காமிச்சேன். நான் என்னோட ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் எடுத்ததெல்லாம் ஐபேட்ல இருந்தது ஐ ஷூட். அப்போ பார்த்துட்டு சொன்னார், நீங்கள் சின்ன வயசு சிரஞ்சீவி மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு. அப்போ அந்த இதில் ஸோ ஐ டோல்ட் ஹிம் இது வந்து என்னோட பேஷன் இது ஆக்டிங், பட் ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஹியர், பட் எனக்கு
ஏதாவது சான்ஸ் இருந்தால் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐ ஜஸ்ட் டோல்ட் ஹிம். அதுக்கப்புறம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 1 year ஆயிடுச்சு. ஒரு நாள் வந்து பொள்ளாச்சியில் ஏதோ ஒரு ரிசார்ட் போயிருந்தோம், நானும் ஃபேமிலியோட போயிருந்தேன். அண்ட் அந்த மேலே இருந்து பால்கனில இருந்து பார்க்கும்போது பார்த்தா லான்ல நின்றுட்டு வந்து இவர் எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு பேக் சைடு தான் தெரிஞ்சது. அப்புறம் பார்த்துட்டு ஐயோ இவர் சசி சார் நிற்கிறாரு அப்படின்னு. ஏன்னா அங்கே மேலே நானும் கீழே இவர் ஸ்டே பண்ணியிருந்திருக்காரு. அப்புறம் டக்குன்னு போயிட்டு அப்புறம் ஹலோ சார் எப்படி இருக்கீங்கன்னா இமீடியட்லி இருக்குங்க. அது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு அவருக்கு அவசியமே இல்லை, அவ்வளோ பெரிய ஸ்டார் அவர். ஸோ ஒரு வாட்டி தான் மீட் பண்ணியிருக்கோம். அப்போ பார்த்துட்டு அப்போ அவர் வெற்றி ஏதோ ஒரு படம் ஷூட் போயிட்டு இருந்தது அவருக்கு. பார்த்துட்டு எனக்கு இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் இருந்தது, நான் மறந்துட்டேன் நான் எனக்கு இது அப்படின்னு சொன்னார். ஐயோ நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல, நீங்கள் இவ்வளோ பிஸியில் வந்து அது ஞாபகம் வச்சிருக்கணும்னு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலி ஸ்போக். அதுக்கப்புறம் விட்டுட்டார். அதுக்கப்புறம் ஒரு 3 months கழிச்சு அவரோட மேனேஜர் வந்து எனக்கு கூப்பிட்டு ஃபோன் பண்ணி இந்த கிடாரி மூவியில் ஸோ இது சார் வந்து இந்த ஒரு ரோல் இருக்கு சார், சின்ன ரோல் தான், பட் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாலும் இமீடியட்லி ஐ செட் ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். That's how it started. First எனக்கு மூவி கேமரா முன்னாடி நிக்க வச்சது சசி சார் தான். Okay. So my thanks to him in the opportunity la I want to thank Sashi sir. Okay. பட் இப்போ இருக்க ஒரு டிராவல்ல இப்போ இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல அடுத்து நான் இந்த டைரக்டர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும், ஆஸ் அ ப்ரொடியூசராகவும் இருக்கலாம், ஆஸ் ஆக்டராகவும் இருக்கலாம் அப்படின்னா யாரை சார் சொல்வீங்க? செல்வராகவன் சாரே சொல்லுவாரு. Okay. கண்டிப்பா. ஏன்னா அதெல்லாம் பெரிய லேர்னிங் ஆக்சுவலி. இப்போ அவங்க கூட அதாவது ஓகே நம்ம ஆக்டிங் ஜென்ரலாக நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது ஓகே ஆக்டிங் தானே இது என்ன இது அப்படின்னு இருக்கும். ஸோ ஐ மீன் யூ ஆல் கேன் ரிலேட் இல்லையா, நம்மளுக்கு தெரியும். ஒரு கேமரா முன்னாடி லைக் யூனோ வென் யூ ஆர் தேர் லைக் யூனோ சுற்றி அவ்வளோ பீப்புள் இருக்காங்க அண்ட் யூ ஹேவ் டு லிவ் தட் மொமெண்ட் அப்படிங்கும்போது அது வந்து யதார்த்தமாக பண்ணணும், ஒரு ஆர்டிஃபிஷியல்னஸ் இல்லாமல் அப்படிங்கிறது. அதில் அவர் மாஸ்டர்ல ஒரு ஜீனியஸ் இஸ் ஆன் தட். Okay. ஓகே. ஆல்வேஸ் நோ தட் இஸ் லைக் ட்ரீம் கம் ட்ரூ. Nice. And அதே மாதிரி நீங்க சொன்னீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ஜர்னி, சினிமா ஜர்னில ஃபர்ஸ்ட் மூவி கிடாரி சசி சாரோட படம் தான் அப்படின்னு. ஸோ நீங்க ப்ரொடியூசர் ஆனதுக்கு அப்புறமா சசி சாரை நடிக்க வைக்க எதுவுமே நீங்க ட்ரை பண்ணலையா? See, frankly speaking, எங்களுக்கு என்ன சொல்றது, எனக்கு வந்து ரொம்ப ஆசை அவர் கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு பெரிய ஆசை. அண்ட் டெஃபினெட்லி யா, ஸோ இஃப் காட் வில்லிங், ஸோ இஃப் எவ்ரிதிங் கோஸ் வெல், இஃப் ஏதோ ஒரு பிளெஸிங்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா தட் ஆல்சோ வில் ஹேப்பன். ஓகே. அது ஒரு கனவு இருக்கு அது. சார் இவ்வளோ நேரம் நம்ம படத்தை பத்தியும் உங்களை பத்தியும் நிறைய விஷயங்கள் வந்து ஜாலியா பேசிக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களை பத்தி இன்னும் டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு செக்மெண்ட் போறோம். உங்ககிட்ட 2 கார்டு கொடுத்துருவோம், ஒன்னு குட் இன்னொன்னு பேட். நாங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நீங்க குட்டா பேடான்னு ஹானஸ்டா பதில் சொல்லணும் சார். Okay. Are you ready? சிக்கல்ல மாட்டி விடுற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் கேள்வி, ப்ரொடியூசரா ஒரு நல்ல ஃபிலிம் கொடுத்தாச்சு. ஸோ ப்ரொடியூசரா இல்லாம ஒரு ஆக்டரா சொல்லுங்க, ஒரு ஆக்டரா நீங்க குட்டா பேடா? குட். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சா? எந்த ஒரு தருணத்துல வந்துச்சு இந்த மூவி? எனக்கு வந்து நானே நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது எனக்கு, பட் எவ்ரிபடி ஹஸ் அப்ரிஷியேட்டட். அப்போ என்ன மூமெண்ட்னு கேட்டிங்கன்னா, ஷூட் அப்போவே ஒரு நாள் செல்வா சார் வந்து கூப்பிட்டார். அப்போ கூப்பிட்டு ஜென்ரலாக பேசிட்டு இருந்தோம். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் ஒரு இது வச்சுக்கோங்க, நீங்கள் கோலிவுட்ல ஒரு ரவுண்ட் வருவீங்க அப்படின்னாரு. ஐயோ சார் ஏன் சார் இப்படிலாம் சொல்றீங்க, நான் இதுவே வந்து பெரிய விஷயம் எனக்கு அப்படின்னா, இல்லை எனக்கு கருணாக்கு கண்டிப்பா பழிக்கும் நான் சொல்றது, நீங்க நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. So that is like ஒரு பெரிய நேஷனல் அவார்ட் வாங்கின மாதிரி எனக்கு ஆக்சுவலி. ஓகே. that to happen in this movie அப்படிங்கும்போது எனக்கு இட்ஸ் a special moment. சூப்பர் சார். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க கார்ப்பரேட்லயும் இருக்கீங்க, இப்போ சினிமாலையும் வந்துட்டீங்க. இந்த டைமிங் மெயின்டைன் பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியமா நாங்க எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ நீங்க இந்த டைமிங் மெயின்டைன் பண்றதுல குட்டா பேடா? இல்ல, இட் இஸ் இது வந்து ஐ வுட் ரேட் மை செல்ஃப் as good. ஏன்னா இதுல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் படம் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. ஒன்று வந்து ஒரு விஷயம் வந்து ஐ ஹேவ் டு பி டிரான்ஸ்பரண்ட். ஏன்னா நான் ஒர்க் பண்ணது எல்லாமே பெரிய கார்பரேட்ஸ் ஆக்சுவலி. ஸோ நான் டிக்ளேர் பண்ணிடுவேன், நான் இந்த மாதிரி பண்றேன், பட் இட் இஸ் நாட் ஃபார் ஏர்னிங் பர்பஸோ இதுவோ கிடையாது, இட்ஸ் மை பேஷன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் திங் ஐ யூஸ் டு டிக்ளேர் இட். செகண்ட் திங், எனக்கு சாட்டர்டே சண்டேஸ்ல வந்து என்னுடைய மைண்ட் ஓகே, வீக் டேஸ்ல வந்து என்னோட வேலையில நான் ஃபுல்லா எஃபோர்ட் போட்டாலும் இந்த சாட்டர்டே சண்டேஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு இந்த சினிமா பத்தின விஷயங்கள், இவங்க கூட டிஸ்கஷன்ஸ், இதுலயே தான் இதுல எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஆல்வேஸ் இட் யூஸ் டு பி தேர். ஸோ அந்த இருந்ததுனால எனக்கு இதுவாயிடுச்சு. எனக்கு ஐ குட் மேனேஜ் இட் ஆக்சுவலி, ஐ குட் பேலன்ஸ் இட். அப்போ நான் வரும்போது நான் அந்த ஒரு ஷார்ட் டேஸ் இது நான் லீவ் அப்ளை பண்ணிட்டு வந்து நான் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய மூமெண்ட் வரும்போது ஐ ஹவ் ஸ்டெப் அசைட். ஓகே, ஐ ஹவ் டேக்கன் அ லாங் பிரேக். ஐ செட் லைக் ஐ ஷுட்
do justice to this. ஓகே ஓகே ஒரு கார்ப்பரேட் எம்ப்ளாயியா நீங்க குட்டா பேடா? Of course, good. Okay, so yeah, good na. Okay, see, I have started from a very junior level actually. Okay, so அதுல இருந்து நிறைய கம்பெனிஸ் across South India I have worked, and அதுல இருந்து I have reached to ஒரு chief operating officer position வரைக்கும் I have come up actually. ஓ சூப்பர். ஓகே So அதனால I mean it's all happened like the companies where I worked, என்னோட bosses recognize பண்ணாங்க, like so my work was recognized for that. So அது கூட one of the reason that நான் earlier நான் மூவி உள்ள வர முடியல, பிகாஸ் எனக்கு ஒரு இதுவே இல்ல, ரிக்ரெட் இல்ல, ஒர்க் பண்ற பிளேஸ்ல ரிக்ரெட் இல்ல, அதனால எனக்கு இதுவா இல்ல. ஆனா இது வந்து என்னோட பேஷன், இதுவும் என்ன விடல. ஸோ அப்போ வந்து now I have to take a call அப்படின்னு சொல்லிட்டு like when I was in a peak I took this decision and அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க இருக்கிற பிளேஸ் எங்க வேணாலும் இருக்கலாம், உங்க ஆஃபீஸ் ரூமா இருக்கலாம், இல்ல உங்களோட என்ன ரூமா வேணாலும் இருக்கலாம் சார், கிளீனா வச்சுப்பீங்களா? சூப்பர். அது கொஞ்சம் அப்படி அந்த டெஸ்க் இதுல கொஞ்சம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண மாட்டேன். ஓகே, அப்படி வந்ததுன்னா அப்படி அப்படியே வச்சிடுவேன். இல்ல லேப்டாப் பேக் ஏதாவது ஒரு சின்ன இது இருக்குன்னா அதுல போட்டுருவேன் அப்படியே. அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் எடுத்து எல்லாத்தையும் இது பண்ற மாதிரி தென் ஐ ஆர்கனைஸ். பட் பிளானிங் வந்து ஆர்கனைஸ்டா இருக்கும். இது வந்து நான் கொஞ்சம் வீக் தான். பணம் சம்பாதிக்கிறதுல சேமிக்கிறதுல குட்டா பேடா? சம்பாதிக்கிறதுல பேடா, சம்பாதிக்கிறதுல குட், சேமிக்கிறதுல பேட். ஓகே, இது வந்து ப்ரொடியூசர் ஆகிறதுக்கு முன்னாடியா இல்ல ப்ரொடியூசர் ஆனதுக்கு அப்புறமாவா? சோ இன்னவே ஓகே, நான் சேமிச்சது வந்து நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, ஆக்சுவலி எஸ், ஐ ஹவ் பிளான்ட் இட். நான் இந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ பிளான்ட். ஸோ இப்போ எனக்கு வந்து பெரிய பேக்ரவுண்ட் எல்லாம் கிடையாது. அதாவது ஒரு பிஸ்னஸ் பீப்புள் லைக் இவங்க இந்த பிளாக் மணி தூக்கி இங்கே போடுறது, இது எனக்கு அந்த மாதிரிலாம் பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. ஸோ இட்ஸ் ஆல் ஹார்ட் அண்ட் கார்பரேட் ஒர்க்கிங் salaried பர்சன். பட் எனக்கு வந்து சினிமாவில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஃபேமிலி பாதிக்காத அளவுக்கு இது எனக்குன்னு சொல்லி நான் ஒரு சில விஷயங்கள் நான் வந்து I have planned it and that plan I have executed now. இந்த ஃபிட்னஸ் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எப்படி சார் நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேஷனா நீட்டா இதெல்லாம் உங்க பாடியை உங்களோட ஃபுட் இதெல்லாம் பார்த்துப்பீங்களா, இல்ல கொஞ்சம் கஷ்டம்தான்? குட் ஆர் பேட்? ஓகே, ஸோ ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு பார்த்தா ஓகே, ஐ எம் குட் இன் தட். ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்னா ஓகே, ஐ எம் நாட் டூ மச் ஃபுட்டி அண்ட் ஆல். ஸ்வீட்ஸ் நிறைய எடுத்துப்பேன், பட் அதர்வைஸ் இந்த ரைஸ் இது பிரியாணி அந்த மாதிரி கிரேவிங் அப்படிலாம் கிடையாது. ஸோ லிமிட்டட் திங் ஒன்லி ஐல் டேக். பட் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஜிம்மு போகணும், சிக்ஸ் பேக் வைக்கணும் அப்படிலாம் வேகம் வரும், அதெல்லாம் போவோம், ட்ரை இது பண்ணுவோம். பட் ஐ யூஸ் டு ஒர்க் அவுட் டெடிகேட்டட்லி. பட் எனக்கு என்ன ஆச்சுன்னா இந்த ஷூட் வந்ததுல இருந்து அப்படியே கட் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, ஏன்னா டைம் இல்லை, ஆனா மனசெல்லாம் சொல்லுது பண்ணணும், நீ விடாத போ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த டைமிங்ஸ் இஸ் த ப்ராப்ளம். பட் அதை பிரேக் பண்ணாதான் நான் குட் ஆக முடியும் அதுல. சூப்பர் சார், நைஸ் செக்மெண்ட் வந்து அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ. மனிதன் தெய்வமாகலாம் படம் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா தியேட்டர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. உங்களோட நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் இப்ப என்னவா இருக்கு சார்? as a ப்ரொடியூசரா, as ஆக்டரா? இம்மீடியட்டா போட்ட பைசா திருப்பி வரணும். ஸோ அதுதான் இம்மீடியட் பிளான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லைக் ஏதாவது ஆக்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்ததுன்னா I'll get into that. ப்ரொடியூசரா லைக் ஸோ ஏன்னா இம்மீடியட்டா அப்படி நம்ம நெக்ஸ்ட் பண்ண முடியாது. லைக் ஸோ ஐ ஹாவ் டு டேக் சம் பிரீதிங் டைம் அண்ட் திருப்பி அதுக்கு திருப்பி நல்ல கதை வரணும். இதே மாதிரியே ஒரு நல்ல மக்கள் சேரணும், ஆர்டிஸ்ட் இது எல்லாமே சேர்ந்து வரும்போது definitely I'll pitch into that. சூப்பர் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள், உங்களோட பர்சனல்ஸ் அண்ட் உங்களோட ஒர்க்ஸ் இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் மாதிரியே நீங்க ப்ரொடியூஸ் பண்ற அடுத்தடுத்த படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்க ஜெயா டிவி சார்பா வாழ்த்திக்கிறோம். நன்றி. Thank you very much.